மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். வயநாடு வந்ததை பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது. சீனாவில் பயன்படுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல் செக்யூரிட்டி. தமிழ்நாட்டில இருந்து நாம் பயன்படுத்தக்கூடியது செக்யூரிட்டி. ஓப்பன் சோர்ஸா கொடுக்குறான். ஓப்பன் எடுத்துக்க எவன் வேணாலும் எடுத்துக்கிறான். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, தேர்ட் இயர்ல பண்றவங்க, அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் இன்னைக்கு எங்க அமெரிக்கால தான் செல் பண்ணி பேட்டன் ரைட் அவங்களுக்கு கொடுத்து அவன் தான் அதை பிசினஸ் ஆக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப சீக்கிரமாவே மிகப்பெரிய இடத்துக்கு போன ஒரு நிறுவனம் இந்த நிறுவனமாக பார்க்கணும். கிட்டத்தட்ட 100 பில்லியன் யூசர்ஸை சீக்கிரமாகவே பிடிச்சாங்க. ஒண்ணுமே பண்ணாம 20 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட மொத்த ஷேரும் திடீர்னு சடனா இறங்குது. தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி சீனாக்காரனுக்கு இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி லான்ச் பண்றான். மொத்த மார்க்கெட்டோட எல்லா அமெரிக்காவின் ஷேர் வேல்யூ டப்புன்னு டவுன் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு இன்னைக்கு பெரிய ஒரு புஸ்வானம் வெடிச்சிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா 2 நாட்டுக்கான ஒரு டெக்னாலஜி போரை உருவாக்கிருக்குன்னு சொல்லலாம். அடிச்சுக்கவே முடியாதியா அப்படின்னு சொன்ன அமெரிக்காவை இன்னைக்கு ஆட்டி படைச்சிருக்கு சீனா. அந்த டீப் சீக்ரெட்டுடைய தொழில்நுட்பம், அமெரிக்கா கொண்டு வந்திருக்க அந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட சாட் ஜிபிடியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு எதிராக ஒன்று ஓப்பனாக வெளியிட்டிருக்காரு டீப்சீக்ங்கிற ஒரு டெக்னாலஜி. இது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அப்படி ஆக்சுவலி இன்னைக்கு இந்தியா சைனாவோட போருன்னு சொல்றதை விட உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் பெருசு. இப்ப நம்மலாம் இன்னைக்கு 2 பேரும் ஜாலி இல்ல, அடிச்சுக்கிறது விட்டுருங்க, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் இன்னைக்கு சாட் ஜிபிடியை பயன்படுத்துறதுக்கும் இன்னைக்கு நான் சைனா கொண்டு வந்திருக்க டீப் சீக்கை பயன்படுத்துறதுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. முதல்ல டீப் சீக்னா என்ன, சாட் ஜிபிடி என்னன்றதை முதல்ல சொல்றது நல்லது. பொதுவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு மனிதனோட ஹியூமன் இன்டர்ஃபேஸே இல்லாம ஒரு ரொபோட்டிக்கலாகவோ அல்லது ஒரு விஷயங்களோ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அதை செய்யக்கூடிய ஒரு இயந்திரங்களாக உருவாக்கக்கூடியது நம்ம பொதுவான மனப்பான்மை இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஏஐன்றது ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் எப்பேற்பட்ட ஒரு துறையை வேணாலும் ஆட்டி படைக்க முடியும். துறைகளை நல்ல வலுவடைந்த ஒரு துறையாக மாற்றுவதற்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு துறை பயன்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டெஸ்லா காரை சொல்றோம். அல்லது இப்பயே பாத்தீங்கன்னா நீங்க மகேந்திரால ஒரு கார் இப்ப நம்ம சிஎம் கூட லான்ச் பண்ணாரு. அதாவது அப்படியே காரை முன்னாடி வச்சுட்டாங்க, 2 கார் அந்த பக்கம் இருக்கு, நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை டிரைவர் கிடையாது, ஆனா அந்த காரே ஆட்டோமேட்டிக்கா போய் பின்னாடி ரிவர்ஸ்ல போய் பார்க்கிங்ல போய் ப்ராப்பரான இடத்துல பார்க்கிங்ல போய் அது பார்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறைய டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன வீடியோல கூட பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கார்ல பயணிச்சுட்டே இருக்கான். பயணிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு திடீர்னு நெஞ்சு வலியே ஏதோ ஒன்று அவன் இறந்தே போயிடுறான். அப்ப என்ன ஆகும்? அப்படி ஆகிற ஒரு காரு இப்ப நம்மளே இருக்கோம், மயக்கமே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்று அந்த நம்ம போற கார் இன்னொரு கார் வாகனங்கள் மேல இடிச்சோ அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாகனங்கள் இடிச்சோ எல்லா வாகனங்களுமே சேதமாகி உயிர் பலிகளும் அதிகமாக இருக்கும். ஆனா இப்போ பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த துறை மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட இன்டர்வென்ஷன் அடுத்த 5 செகண்டுக்கு காரோட என்கேஜ்டா இல்லை அப்படின்றத ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கண்காணிச்சு, அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்போ ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தி, அந்த ரிஸ்க் லெஃப்ட் இண்டிகேட்டரோ அல்லது ரைட் இண்டிகேட்டரோ எது சேஃபான ஜோனுன்றதை பார்த்து அந்த பக்கம் பண்ணி அதோட ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணி அதுவே போய் காரை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ற அளவுக்கு ஒரு உயிர் சேதங்களையும் வாழ்க்கையும் உருவாக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை. நம்ம எல்லா துறையும் எப்படி பாக்குறோம், எவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு பணமாக்க முடியும்னு பாக்குறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு துறைகளும் எத்தனை மனிதர்களோட வாழ்க்கையில நல்லது செய்ய முடியும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஒரு சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு கண்டுபிடிப்புகள்ல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களோட எல்லாரோட இதுவுமே அப்படிதான் இருக்கும். அப்படி நமக்கு சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் திடீர்னு சடனா கிடைச்சது. எல்லாரும் தெரியல என்னடா இது சாட் ஜிபிடி அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் சாட் ஜிபிடி எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, நான் ஒரு மாதிரி ஏதோ எனக்கு தெரியாத ஒரு கிராமரட்டிக்ல தப்பான இங்கிலீஷ்ல தான் நான் போயிடுவேன். இந்த மெயில நான் அனுப்பும் போதுதான் என் மேனேஜர் கிட்ட திட்டு வரும். கண்டிப்பா என்னடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமரட்டிக் இல்ல, இதை நான் கிளைண்ட்டுக்கு அனுப்ப முடியுமா இப்படின்ற பல கேள்விகள். ரெண்டாவது, அந்த கம்பெனில இருந்து வேலை எடுத்துக்கணும்னா முதல் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடும். காரணம் என்னன்னா, நம்ம நல்ல வேலை பார்த்துருப்போம், நம்ம கிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருப்போம். சார் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள இத்தனை வேலைகள் பண்ணியிருக்கேன், இத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இவ்வளவு விஷயத்த சக்சீடிங் பண்ணியிருக்கேன், இதனால நம்ம கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்கு செய்ய தெரிஞ்ச நம்ம மனிதர்களுக்கு அது சொல்ல தெரியாது.
கண்டிப்பா டாக்குமெண்ட் பண்ண தெரியாது. அப்ப அதற்கு ஒரு மாற்று மாதிரி தான் இன்னைக்கு சாட் ஜிபிடியை இன்னமும் பல பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு காலையில் வந்து இதெல்லாம் வேலை பார்த்தேன், எனக்கு தெரியாத ஒரு இங்கிலீஷில் டங்கிலீஷ்லேயே கூட இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் எழுதிட்டு இதை நான் என் மேனேஜருக்கு ரிப்போர்ட்டாக அனுப்ப போகிறேன், இது எப்படி அனுப்புனா அவர் எனக்கு இம்ப்ரெஸ் ஆவார், அந்த மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் டைப் பண்ணேன்னா அது ப்ரொஃபஷனலிஸ்ட் இங்கிலீஷில் அதுவே டைப் பண்ணி வந்துடும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அவருக்கு மெயில் அனுப்பும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இன்னைக்கும் பல நிறுவனங்கள்ல இன்னைக்கு தமிழ் மீடியங்கள்ல படித்து வந்துட்டு அல்லது ஆங்கில மீடியம்ல படிச்சா கூட பெருசா தெரியாத பிள்ளைகள் கூட அல்லது வேலை பார்க்கவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றதுக்கு சாட் ஜிபிடி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரு வருஷத்துல உருவாக்கி இருக்கு. ஆனா இது மட்டும் தான் சாட் ஜிபியோட முக்கியத்துவமானு கேட்டீங்கன்னா அது கிடையாது. சாட் ஜிபிடின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய ஓப்பன் ஏன்ற கம்பெனில இருந்து பல விஷயங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸோட ஒரு மெடிக்கல்ல நீங்க ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும், ஒரு கருவிகளை உருவாக்குற இடத்துல இதை இன்டர் கனெக்ட் பண்ணி அதுவே ஆன்சர்ஸை தேடி கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்திரன் படத்துல ஒரு ரோபோ வந்து புக்கை எடுத்து கண்ணு முன்னாடி இப்படி ரெண்டு நீட்னா ஃபுல்லா எப்படி ஸ்கேன் ஆயிரும். அதுதான் வந்து இது எல்லாமே டேட்டா மயமாக்கப்பட்ட ஒன்று. ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகணும், ஒரு பெரிய டேட்டா இடமே தேவைப்படும், சென்டர் தேவைப்படும். ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சர்வர் தேவைப்படுது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ கம்பெனி உருவாக்குன இந்த நிறுவனங்கள்ல ரொம்ப சீக்கிரமாவே மிகப்பெரிய இடத்துக்கு போன ஒரு நிறுவனம் இந்த நிறுவனமாக பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் யூசர்ஸை சீக்கிரமாவே பிடிச்சிட்டாங்க. இவங்களோட டேட்டால இப்ப 17% தான் இடம் இருக்கான். அவ்வளவு யூசர்ஸே ஆக்குபை பண்ணிருக்காங்க. அப்பா 17% தான் இடம் இருக்கு. இதற்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கோடிகள் வந்து லட்சம் கோடிகள். அந்த லட்சம் கோடிகள்ல 75% வரைக்கும் முழுக்க டேட்டா சென்டருக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதோட டெவலப்மெண்ட்டை விட டேட்டா சென்டருக்காகவே பயன்படுத்துறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய ப்ராக்ரஸை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டேட்டாக்காகவே கொடுக்குறாங்க. இந்த டேட்டாவை கொடுக்கக்கூடிய சர்வர், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ரன் ஆகும்? அந்த கம்ப்யூட்டருக்கு என்னதான் மவுஸ், டிவி எது இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லக்கூடிய ஒரு சிபியூ நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி டேட்டா ஏஐ மாதிரியான டெக்னாலஜிகள் யூஸ் பண்றதுக்கு ஜிபியூன்னு ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த ஜிபியூ வந்து அந்த மதர் போர்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு சிப் பேஸ்டு செவ்டா இருக்கும். அதுல முன்னாடியெல்லாம் ஒரு காலத்துல ஏஎம்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருந்தது. அதுதான் கிராஃபிக்கல் இதுவே ரொம்ப அழகா இது பண்ணிட்டு இருந்தது. இப்ப வந்து ஹெச்விடியா அப்படின்ற ஒரு கம்பெனி, அதுவும் அமெரிக்க நிறுவனம் தான். சாட் ஜிபிடியும் அமெரிக்க நிறுவனம் தான். கூகுளும் அமெரிக்க நிறுவனங்கள் தான். இந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணோம்னா நல்ல மூளைகள் இருக்கக்கூடிய டெக்னாலஜியான மூளைகள், திறன் வாய்ந்த மனிதர்களை அமெரிக்கா தன் வசப்படுத்தி அமெரிக்காவோட டெவலப்மெண்ட்டுக்கும் அமெரிக்காவை கொண்டு மற்ற ஊர் டெவலப் ஆகுது. அதாவது நான் டெவலப் ஆகிறேன்னா அதுக்கு அமெரிக்கா ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்படிதான் இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு ஹெச்விடியா தான் உலகத்திலேயே அதிகமான பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்ல ஒரு ரூலா இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா, ஏன்னா எல்லா டேட்டா யூஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஜிபியூ தேவைப்படுது. அந்த ஜிபியூல இருக்கிற பெஸ்டா ஹெச்விடியா பார்க்கப்படுது. ஹெச்விடியாவே அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் சொல்ல போனா வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில 20 லட்ச ரூபா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே பண்ணாம 20 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட மொத்த ஷேரும் திடீர்னு சடனா இறங்குது. திடீர்னு அமெரிக்காவோட சந்தை டவுன் ஆகுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸோட எல்லா ஷேருமே டவுன் ஆகுது. என்னன்னு பார்த்தா டீப் சீக் அப்படின்ற ஒரு பேர் திடீர்னு பூம். என்னடா இது, யாரு அப்படின்னு பார்த்தா சீனால இருந்து வரக்கூடிய டீப் சீக்னு ஒண்ணு. இது ஒரு பெரிய கதை கொண்ட ஒரு போர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த அமெரிக்காக்காரங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, இவ்வளவு எக்ஸ்பர்டைஸ்ட் வச்சிருந்தோம், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தோம், இவ்வளவு விஷயங்களை பண்ணியும் சீனால இருக்கக்கூடிய டீப் சீக் கம்பெனி கிட்ட நாம கீழே இறங்கி போயிட்டோம். டீப் சீக் ஒரு பொருளாதாரத்துல முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு அந்த அமெரிக்கன் அதிபரே இன்னொரு நிறுவனத்தை, அதுவும் அவங்க காம்படிஷனா பார்க்கக்கூடிய, யாரு வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நாட்டோட ஒரு ப்ராடக்டை வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அப்ப அது எப்பேற்பட்ட பேசு பொருளா இருக்குன்றதை நீங்க பாக்கணும். அப்ப ஒரு உலக வல்லரசு நாடே இன்னைக்கு புகழுதுன்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம். அப்படி என்ன அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. வாட் இஸ் டீப் சீக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, என்ன சாட் ஜிபிடியோ அதை காப்பி பேஸ்ட்ல இன்னொன்னு கொண்டு வந்தது தான் டீப் சீக்கும். டீப் சீக்கும் வந்து சாட் ஜிபிடியோ ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான் ரன் ஆகுது, ஒரே விஷயங்கள் தான் பண்ணுது. ஆனா டீப் சீக்கை உருவாக்குனதுலயும் சாட் ஜிபிடியில உருவாக்குனதுலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. என்ன மாற்றங்கள், என்ன வித்தியாசம்? ஓப்பன் ஏஐயோட ஓனரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பெரிய இந்த ரெவல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சாங்க. நான் சொன்ன மாதிரி 17% தான் ஸ்பேஸே இருக்கு. இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. என்ன பண்ணுச்சுன்னா, சீனாக்காரங்கள் எக்காரணத்துக்கு டெக்னிக்கலி டெவலப் ஆகிடக்கூடாது.
அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மற்ற நாடை பொறுத்தளவு சீனா தான் மெயின் பண்றது. அதனால அந்த நான் சொன்ன HVDR GPU ப்ராசஸ் இருக்குல்ல, அதை சீனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றதே கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கவே முடியாது அப்படின்றது. HVDRக்கு முன்னாடி ஒரு பழைய ப்ராக்ரஸ் இருந்தது. அந்த ப்ராசஸை வந்து சைனால ஒரு சில இடத்துல இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே சேம் டைம் சீனா நாட்டுல வந்து லோக்கலா சிப் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க ஊர் சிப் மேல இவங்களுக்கே நம்பிக்கை, நமக்கும் நம்பிக்கை இருக்காது, அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்காது. அமெரிக்கா மாதிரி தரம் வாய்ந்த சிப் தான் தேவைப்படும்னு யோசிப்பாங்க. பட் ஆனா அமெரிக்கா அதை கொடுக்கவே இல்லை. 40 வயசு தக்க ஒரு மனுஷன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ஒரு எக்ஸ்பர்டைஸ் மாதிரி, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டிங் மாதிரி, எந்த சந்தை ஏறுது, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த உலகம் எப்படி இறங்கிட்டு இருக்கு, எந்த பிசினஸ்க்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு 40 வயசு பையன். பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஒரு சாதாரண லைஃபை வாழக்கூடிய ஒரு பையன். அவன் என்ன பண்றான், என்னென்னவோ இருக்கு ஏஐ டெக்னாலஜில, நாம ஏன் எது நல்லா இருக்கு, இப்ப நான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன்ல, அதை ஏஐ தேடி எனக்கு சொல்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை உருவாக்கலாமேன்னு 2023 வருஷம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டீப் சீக் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரு சின்ன ஒரு நிபுணர்கள் படை, அதாவது எப்படி நிபுணர்கள் படைனா, நீ பெருசா வந்து பெரிய டாப் யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம இவரு எலான் மஸ்க் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நீங்கள் படித்திருக்கீங்களான்றது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட டேலண்ட்டும் ஸ்கில் இருக்கான்னு இருந்ததுன்னா நீங்க என் கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கம்பெனிக்கு நீங்க தாராளமா ஜாப் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவர் ஒரு ஓப்பன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல படித்து திறமை வாய்ந்தவர்களாக இருப்பதை விட படிக்காம வெளியே அனுபவத்தின் பேர்ல திறமை வாய்ந்தவர்களாக நிறைய பேர் மாறப்படுறாங்க. இந்த படிக்காமலே அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, நான் வந்து ஸ்கூல் பக்கமே போகாதவன்றது கிடையாது. அதாவது படிக்கும் போதே தன்னை திறமையாக மாத்திக்கொள்வது. +1 +2 படிக்கும் போதே அவன் ஒரு எக்ஸ்பர்டைஸ்டா மாறிடுறான். காலேஜை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்கில்ல வந்து அவன் வளர்த்துக்கிறான். அதைத்தான் அவர்கள் அது வந்து மீன் பண்றாங்க. அப்ப அவன் இப்பயே அவன் இருக்கானா, அவன் டிகிரியை முடிக்கும் போது அந்த படிப்பும் இந்த திறமையும் சேர்ந்து அவன் எப்படி வளருவான் அப்படின்ற நோக்கத்தோட இந்த உலகம் அவனை பாக்குது. ஒருத்தவன் திறமை வாய்ந்தவனாக மாறும் போதே படிப்பு அவனுக்கு வந்துடும் சார். கண்டிப்பா நம்ம இந்த உலகம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு, நீ போய் படின்னு சொல்லி திறமையானவனா மாற சொல்றோம். அது தப்பான டைரக்ஷன். ஒருத்தன் திறமையானவனா வந்துட்டானா அவன் திறமைக்கு அவன் படிப்பை ஏற்றுப்பான். நீங்க நல்லா ஓடக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல ஓடுற பிளேயரை படி ஸ்போர்ட்ஸுக்கு போகாதன்னு சொன்னீங்கன்னா ஸ்போர்ட்ஸும் பண்ண மாட்டான், ஓடவும் மாட்டான். நீ நல்லா ஓடு அப்படின்னா அவன் ஓடுறதுக்கு அவனோட பேரை சொல்றதுக்கு அவன் பேர் இங்கிலீஷ்ல எது தெரியும்னா அவனுக்கு படிப்பு தேவை. அவன் அந்த இடத்துல மார்க் சிஸ்டம் புரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு படிப்பு தேவை. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் சாதிப்பதற்கு எனக்கு படிப்பு தேவை. நான் படிக்கும் போது படிப்பிலும் சிறந்தவனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயும் சிறந்தவனாக இருக்கலாம். கிட்டத்தட்ட அதே சேம் தான் இந்த விஷயத்திலும் நடக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நிறுவக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல டீப் சீக்ன்ற பேர்ல ஒரு முதல் ப்ராசஸர் 2023 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் விடுறாங்க. அடுத்து 2வது வெர்ஷன் விடுறாங்க. அடுத்து இப்ப இந்த ஜனவரி மாசம் இந்த தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி சீனாக்காரனுக்கு இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி லான்ச் பண்றான். மொத்த மார்க்கெட்டோட எல்லா அமெரிக்காவின் ஷேர் வேல்யூ டப்புன்னு டவுன் ஆகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 6 பில்லியன் செலவுல. இவன் சொல்ற கணக்கு நமக்கு உண்மையான்னு தெரியாது. ஏன்னா எப்பவுமே இவனுக்கு நிறைய போட்டால் 6 பில்லியன். ஆனா வந்து இவர்களோட செலவு கம்மியா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்க அதிகமா சொன்னாலும் கம்பேரிட்டிவ்லி நீங்க ஓப்பனையை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு இவன் $6 பில்லியன் ஒரு விஷயத்த பண்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இன்னும் ரொம்ப ஓப்பனா சொன்னா நடுவில் கூட நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. மதன் கௌரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்ன சொன்னார்னா, பாகுபாலி படம் இருக்கு, அதை ஒரு 100 மடங்கு பாகுபாலியை எடுத்தா ஒரு எப்படி இருக்குமோ அது ஓப்பன் ஏஐ. நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ சாதா தெரியாத மூஞ்சி தெரியாத ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதான் டீப் சீக்கு. ஆனா முகம் தெரியாத எடுத்த ஹீரோ பெரிய ஹிட் ஆயிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மதன் கௌரி சொல்லியிருந்தாப்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒண்ணு நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் கையேந்தி மடங்குல வித்தியாசம் தான். நீங்க இன்னைக்கு பெரிய ஹோட்டல்ல போய் 10,000 ரூபாய் பிசினஸ் நடக்குது, பெரிய விஷயமா இருக்கு. மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் விட்டுருங்க, மல்டி குசின் ஏசி ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சு எல்லா செட்டப்பும் வச்சிருப்பான். நம்மளால கையேந்தி போன போய் 4 இட்லியோ வடையோ கூட வந்து ஒரு ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்டு சும்மா மன நிறைவா 100 ரூபாய் செலவுல வீட்டுக்கு போயிட்டு அந்த கடையோட வியாபாரம் ஒரு நாளைக்கு 40,000 ரூபாவா இருக்கும். மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் வியாபாரம் 10,000 ரூபாவா இருக்கும். கண்டிப்பா ஒரே ஃபுட்டு ரெண்டு பக்கம் மாறுறது. இதுல ஏன் இந்த உலக நாடுகளோட மிகப்பெரிய லாஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் யார் வேணா லான்ச் பண்ணலாம், ஆனா லாஸ் கிரியேட் ஆகிறதுக்கு 2 காரணங்கள் தான். ஒண்ணு, குறைஞ்சபட்ச செலவுல ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அந்த உருவாக்குனவன் ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணிட்டான். என்னன்னா, எனக்கு நீ ஜிபியு கொடுக்காம தானே பண்ண, நீ உன்னோட மொத்த செலவும் அமெரிக்காவோட மொத்த செலவும் உன்னோட சர்வருக்காக தானே செலவு பண்ணீங்க. சர்வரே இல்லாத நான் ஒரு தொழில்நுட்பம் ஒரு ஏஐ கொண்டு வர்றது டீப் சீக்கு கொண்டு வந்துட்டான். இப்ப என்னாச்சு, நான் வந்து ஒரு ஏஐ ப்ராசஸ்ல சாட் ஜிபிடி மாதிரியோ
அல்லது டீப்சீக் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்வர் சென்டர் எல்லாம் தேவைப்படும். இப்ப இவன் என்ன பண்றான், ஓப்பன் சோர்ஸா கொடுக்குறான். ஓப்பன் சோர்ஸ் என்ன, எவன் வேணாலும் எடுத்துக்கடா, யார் வேணாலும் எடுத்துக்கடா, நான் யாரையும் கேட்க மாட்டேன்டா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் கோடிங்கோட மொத்தமா உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ வச்சு உனக்கேத்த மாதிரி நீ ரீடிஃபைன் பண்ணி நீ யூஸ் பண்ணி தொலைக்கும், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அவன் கொடுக்குறான். அப்ப என்ன ஆகுது, இவ்வளவு நாள் அவன் அந்த ஓப்பன் சோர்ஸை கொடுக்காம தான் பணம் வாங்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு ரொம்ப குறைவான செலவுல கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து நிறைய இன்னைக்கு இருக்க வெப்சைட்ல எல்லாம் போனீங்கன்னா, இ காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணா சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க போனீங்கன்னா ஹலோ ஐ எம் சோ அண்ட் சோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கும். இது இன்னொரு மனுஷன் சாட் பண்றது இல்ல, ஒரு ஏஐ ரோபோட் தான். அந்த ஏஐ ரோபோட் சாட் பண்ற ஆப்ஷன் வந்து இந்த சாட் ஜிபிடியோட இன்டர்கேட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சாட் பண்றதுக்கு ₹1 இருந்து ₹2 ஆகுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ₹1 இருந்து ₹2 நம்ம இதை ஒரு ₹100 வச்சுப்போம், ஒரு புரியறதுக்காக ₹100 வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. இவன் என்ன பண்றான், ஓப்பன் சோர்ஸ்ல கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு ₹1 ₹2 கொடுத்தா போதும்ன்றான். ₹100 கொடுப்பேனா ₹1 கொடுப்பேனான்னு ஒரே சர்வீஸ் தான், ஒரே ப்ராசஸ் தான், ஆனா எனக்கு ₹1 கிடைச்சிடும். இதை நான் ₹100 கம்பேர் பண்ணும்போது அவன் ₹1 வாங்குறான்னா எனக்கு 5 பைசா 1 பைசா 10 பைசாக்கெல்லாம் எனக்கு ஒரு சர்வீசஸ் கிடைக்குது இல்ல, அது இட்ஸ் மேக்ஸ் மீ இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்டான ஒரு லெவல்ல கொண்டு வந்து சேர்த்துரும். ஒண்ணு. ரெண்டாவது, அவன் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸா கொடுத்ததை தாண்டி அவன் அந்த சர்வரே இல்லாம ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸை ரிலீஸ் பண்றான். இன்னைக்கு நீ சர்வரை தானே எனக்கு லாக் பண்ண, நான் அந்த சர்வரை வச்சு தானே எனக்கு இவ்வளோ ஆட்டம் காட்டினீங்க, எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்தீங்களா, எனக்கு சர்வரே தேவையில்லை, ஒரு சாதா கவர்மெண்ட்ல கொடுக்குற லேப்டாப் கூட நான் அதுலயே இதை ரன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு டீப்சீக்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஊர்ல இருக்க ரூரல் பசங்க என்ன பண்றாங்க, அது அவன் மொபைல் போன்லயும் அவனோட ஒரு சாதா லேப்டாப்லயும் ஃபங்க்ஷன் பண்ணி அதை யூடியூப்ல வீடியோ எடுத்து பப்ளிக் போட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒரு அறிவே இல்லைன்னு நீ எவனெல்லாம் திட்டியோ அவன் ஒரு அறிவாய்ந்தவன் தாண்டா அப்படின்றத நீ இந்த ஒரு விஷயத்து மூலியமா சைனாக்காரன் எல்லாருக்கும் ஒரு கிரெடிட்டபிலிட்டி கொடுக்கும்போது இட்ஸ் மேக்ஸ் மீ இன்னும் ஒரு பெரிய விஷயத்த கொடுக்குது. அப்ப இந்த 2 ப்ராக்ரஸும் எக்ஸிக்யூட் ஆகும்போது அவங்களோட மொத்த ஷேர் வேல்யூ கிட்டத்தட்ட $1 trillion, அதாவது நம்மோட இந்திய மதிப்புப்படி 1,00,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்திருக்கிறது அமெரிக்கா. எவ்வளவு பெரிய கோடி. ஆனா தலைக்கணம் தானே இதுக்கு காரணம், மிகப்பெரிய தலைக்கணம் தான். ஏன் அப்படின்னா வந்து தலைக்கணம்னு ஒரு பக்கம், ரெண்டாவது எல்லாத்துக்கும் நான் தான் அவங்களோட திமிரு ஒரு இடத்துல காமிச்சாங்க சார். எப்படின்னா நம்ம இந்தியாவை அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது, அதுல அந்த ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டர் வந்து அட்ரஸ் பண்றாரு. அட்ரஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லா நாட்டு இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபேக்கல்டிஸ், ப்ரொஃபசர்ஸ் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறார், ஒரு ஆக்சுவலி உண்மையாக பாருங்க, நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இத்தனை நிறுவனங்கள் வளர்ந்து வரக்கூடிய, நீங்கள் கூகுள் சொல்றதுல வரைக்கும் நம்ம சுந்தர் பிச்சையோட இன்டர்வென்ஷன் இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஊரில் படித்த ஒவ்வொருத்தரும் ஒரு 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 விஷயத்தை சாதிக்கிறதுக்காக அவங்க அமெரிக்காவை நோக்கி நகர்ன்னு இருக்காங்க. ஆனால் சைனாவில் இருக்க அந்த 40 வயசு ஆடு சைனாலேயே படிச்சு அவர் அந்த இடத்த வந்து சக்சீடிங் பண்ணிட்டாரு. இப்போ அது ஒரு பெரிய ஹோப்பை வந்து அந்த நாட்டுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கும் அந்த ஹோப்பை கொடுக்குது. இதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரீசன்ட் மீட்டிங்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், ஓப்பன் ஏஐ மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இல்லை, ஒரு பெரிய அமௌண்ட் எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யங்ஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் வாய்ந்த ஒரு நபர்களை வச்சு நாங்க இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு சாட் ஜிபிடி மாதிரி இன்னொரு மாடலை கிரியேட் பண்றது, அது ஒரு 10 பில்லியன்ல மட்டும். நீங்க உங்களை மாதிரி 100 பில்லியன் என்னாலும் பண்ண முடியாது, இதையும் தான் சொல்றேன், 100 பில்லியன் பண்ண முடியாலும் ஒரு 10 பில்லியன்ல எங்களுக்கு பண்ணா மார்க்கெட்ல இருக்குமா, சப்ஸ்டெயின் ஆகுமா, இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு சில கேள்விகளை அவர் வைக்கும்போது திமிருத்தனமா முயற்சி பண்ணுங்க, யார் வேண்டான்னு சொன்னா, ஆனா எதுவும் நடக்காது. அந்த ஒரு விஷயத்த அவர் அங்க உதைக்கும் போது சுத்தி இருக்கவெல்லாம் சிரிக்கிறான், இவரும் சிரிக்கிறாரு. ஆனா அந்த அசிங்கத்தோட ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு சைனாக்காரன் $6 பில்லியன் இவனை ஓவர்டேக் பண்ணி இவனை 1,00,000 கோடி ரூபாய் நஷ்டமாற அளவுக்கு அமெரிக்காவை கீழே தள்ளி இன்னைக்கு இந்த உலக மொத்த நாடுமே அமெரிக்கா சிரிக்குது இல்ல, இன்னைக்கு சிரிக்க வச்சா நீ தான் பெரிய செக்யூர் அப்படின்னா அன்னைக்கு ஒன்னே அடிச்சாங்க. தலைகணம், அதற்கு காரணம் தான் தலைகணம். எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு போகணும். ஓப்பன் ஏஐ எங்க அடி வாங்குச்சு அப்படின்னா, ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா, சாட் ஜிபிடி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே டேட்டாவுக்கும் சர்வருக்கும் மட்டும் செலவு பண்ணாங்க. ஆனா அந்த ப்ராக்ரஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அது எப்படி அடுத்த லெவல் டெவலப் பண்றதுன்றதை இவங்க திங்க் பண்ணவே இல்லை. ஆனா சீனாக்காரன் இந்த இடத்த ஓவர்டேக் பண்ணி சர்வரோட வேல்யூவை குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா ப்ரொஃபஷனல்ஸ் மேலேயும் நம்மள ஹேண்டில் பண்ற மேலேயும் கொடுத்தாங்க. இன்னும் கூட ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா, ஏஐ வந்ததுக்கு அப்புறமா, ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அப்புறமா பல பேரோட வேலை வாய்ப்புகள் போயிடும்ன்ற ஒரு டாக் வந்துச்சு இல்ல. அந்த டாக்கை உருவாக்குன அமெரிக்காவையே
சீனாக்காரன் உருவாக்குன ஏஐக்கு அவனுக்கே வாய்ப்பு இல்லாம ஆக்கி விட்டுருச்சு. கண்டிப்பா அந்த அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா போட்ட படத்தை எடுத்துட்டாங்களா இந்த ChatGPT-ல? லாஸ் ரீசெண்டாவே நீங்க எலான் மஸ்கே இதை பத்தி பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா வந்து மொத்த பணங்களும் வந்து வேஸ்டா போச்சு அப்படின்னு. நீங்க அமெரிக்கால வந்து ஓப்பன் ஏஐ மட்டும் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. கூகுள் வந்து ஜெமினின்ற ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி முதல் டைம் எடுத்தது ஃபெயிலியர் ஆயிருக்கு. சீனாக்காரன் ஃபெயிலியர் பண்ணல, கூகுள் கம்பெனி ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கும் சக்சீடிங் ஆகல ஜெமினியோடது. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் இருக்காருல்ல, மார்க் ஜுக்கர்பர்க் இருக்காருல, இல்ல தலைவர் அவர் ஏதோ பண்ணணும்னு சொல்லி இப்ப வாட்ஸ்அப்லயும் மெட்டா ஏஐன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, நீங்க தேடினா வந்துருச்சு. ஃபேஸ்புக்ல கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அவர் ஒரு 586 பில்லியன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணாரு. இது எல்லாத்தையும் ஒரு 5 பில்லியன் கம்பெனி தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சிம்பிளுக்கு தான் சொல்றேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இத்தனை பெரு நிறுவனங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த டாப் டெக்னிக்கலான அந்த பர்சன் யாரு, சீனாவில் இது உருவாக்குன இந்த பர்சன் யாரு. இப்ப இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே உலக நாடுகளிலேயே டெக்னிக்கல்ல மிகவும் ஸ்ட்ராங்கான எஜுகேஷனல பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வளர்த்த மனிதர்கள் உருவாக்குற நாடு இந்திய நாடு தான். இந்திய நாடு மாதிரி ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மாபெரும் மனிதர்கள் நீங்க எல்லா வகையிலும் சேர்ந்து, அரசியலாக இருக்கட்டும், அல்லது அறிவியலாக இருக்கட்டும், அல்லது கல்வியாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்தும் இருக்கட்டும், நம்ம ஊரை மாதிரி பெஸ்ட் பர்சன்ஸ் கிடையாது. ஆனா நாம இன்னொருத்தரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். சீனாக்காரன் அவனை இருக்கக்கூடிய அந்த ஊருக்காரரை வச்சு ஓவர்டேக் பண்ண திறமை மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம அப்படி நம்ம திறமை வச்சு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதை நம்ம மட்டும் மாத்திட்டு நம்ம ஊருக்காக நம்ம பசங்க இப்ப மட்டும் ரெடி ஆகி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, காலேஜ் படிக்கிற பசங்க IIT மாணவர்களை போய் பிடிங்க சார். 16,000 பேர் ஒரு வருஷமும் 23 IIT-ல மொத்தமா உள்ள போயிட்டு இருக்காங்க. 23 IIT-யும் சேர்த்து 16,000 பேர் வராங்கன்னா, டாப் IIT-ன்னு 5 லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 6,000-7,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, 4th 3rd இயர்ல பண்றவங்க. அவங்க கண்டுபிடிப்பெல்லாம் இன்னைக்கு எங்க அமெரிக்கால தான் செல் பண்ணி பேட்டன் ரைட் அவங்களுக்கு கொடுத்து அவன் தான் அதை பிசினஸ் ஆக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல அவனுக்கான வாய்ப்பு அதை உருவாக்கி கொண்டு போயிட்டாங்கன்னா பெரிய விஷயம். கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமலாம் இல்ல. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பார்க்குக்காகவே வந்து இந்தியா முழுக்க 5 இடத்துல வந்து 170 கோடி ரூபாய் ஒவ்வொரு பார்க்குக்கும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல IIT-யோட ரிசர்ச் பார்க் இருக்கு பாருங்க, பிரபத்தெக்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் 110 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி 200-250 கோடி ரூபாய்க்கு மேல வருமானங்களை திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளவு சோல் ஆந்திரபிரனர்ஸ் உருவாக்கி இருக்கு. ஆனா இதுல எதுவுமே நம்ம உலகத்துக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஏதோ படிக்கிற படிப்பை எப்படி பார்த்துட்டு இருக்கோம், சும்மா அந்த படிப்பை படிக்கிறேன், அந்த படிப்பு படிச்சா ஒரு டிகிரி கிடைக்கும், அதுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில சேர்ந்துக்கிறேன், அப்புறம் கல்யாணம் ஆகும், பத்திரிகையில அந்த டிகிரியை போட்டுக்கிறேன், இவ்வளவுதான். பேரண்ட்ஸை போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், தன் பையன் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா எந்த வேலையில அதிகமான சம்பளம் இருக்கும், அதுல எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்தோன்னே வேலை கிடைக்குமா, அந்த மைண்ட் செட்ல மட்டும் இருக்காங்க. சார் ஏஐனா நீ இருக்கக்கூடிய எல்லாருமே 10 லட்சம் மாணவர்கள் வரனா 10 லட்சம் பேர் ஏஐ படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 10 லட்சம் மாணவர்களும் தான் படிச்ச படிப்பிலேயே சிறந்தவனாக மாறி ஏஐ டெக்னாலஜியை கத்துக்கிட்டா போதும், ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டா போதும். ChatGPT எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி ரீடிஃபைன் பண்ணிக்குவோம். சார் நீங்க இப்போ ஓப்பன் சோர்ஸா கொடுத்துருக்காங்கல்ல, இதை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக பயன்படுத்தினாங்கன்னா மெடிக்கல்ல ஆரம்பிச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க இதை ரொம்ப அழகா நீங்க வந்து எக்ஸிகியூஷன் பண்ணலாம் சார். ஆனா பட் இந்த டீப்சீக்கை பொறுத்தளவு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது நம்மளோட டேட்டாலாம் திருட வாய்ப்பு இருக்குல்ல. 100% நீங்க டேட்டா அமெரிக்கா கொண்டு வந்திருக்க அந்த ChatGPT வந்து வெரி செக்யூரானது. ஆமா, அதுல கரெக்டா இருக்கான். என்னதான் லாபம் தான் அவன் வந்து எப்படி இருந்தாலும் ரொட்டேஷன் பண்ணிக்குவா. பட் அது செக்யூர். ஆனா இது நாட் செக்யூரா இருக்குல்ல. அவனுடைய டேட்டா மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்கான்ல சைனாக்காரன். இப்ப நீங்க வந்து அமெரிக்காக்காரன் கொண்டு வர்றது ஐபோன் மாதிரி, ஆமா, சைனாக்காரன் கொண்டு வர்றது ஆண்ட்ராய்டு மாதிரி, இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஐபோனுக்கு ஒரு மவுஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஐபோன்ல இருக்கக்கூடிய எந்த விஷயமும் வெளில இருக்கவே இருக்காது. ஆனா அதிகமா சேல் ஆகுறது ஆண்ட்ராய்டு ஐபோனா? ஆண்ட்ராய்டு தான். பட் சேஃப்டி இல்ல, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சதான் நம்ம ஊருக்காரன் அந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றான். கரெக்ட்டுங்களா? சேஃப்டி இல்லன்றதை எல்லாம் தெரிஞ்சுதான். ஒரு நாளைக்கு லாக் பண்ணுவான்ல இப்ப சைனாக்காரன். எல்லாம் நடக்கதான் செய்யும், கண்டிப்பா நடக்கும். நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி சார் இவ்வளவு பேசினாங்கல்ல, டீப் சீக்கை கடைசி ஒரு வாரமா பயன்படுத்திட்டு இருக்கேன். எப்போ ஓபன் பண்ணாலும் சர்வர் பிஸி. ஓ, இதுவே பிஸி ஆயிருது. பிஸி ஏன்னா எல்லாரும் பேசி பேசி டீப் சீக்குள்ள போயிட்டாங்க. டீப் சீக்குள்ள போக போக அதோட சர்வர் பிஸி ஆயிட்டு இருக்கு. இவன் சொன்னால சர்வரே இல்லாம ரன் பண்ணன்றால, அதோட ஃபெயிலியர் இதான். ஓஹோ, சர்வரே இல்லாம ரன் பண்ண ஃபெயிலியர்ஸ் அதிகமான யூசர்ஸ் வரும்போது அதால தாக்கு பிடிக்க முடியல. கண்டிப்பா ஜாமா. நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ChatGPT-ல கேட்கறதுக்கும் ஓப்பன் ஏஐல போறதுக்கான வித்தியாசத்தை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன் கூகுள் சுந்தர் பிச்சை வந்து ஜெமினியை திருப்பி அவர் ரீஃபார்ம் பண்ணி பிளான் பண்ணாருன்னா, திருப்பி அதான் ஃபெயிலியர்ஸா இருந்தது. கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா இல்ல. சார் நீங்க டீப் சீக்கோட வெர்ஷனே அக்டோபர் 2023 லாஸ்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு.
அக்டோபர் 24 கிடையாது. 2023க்கும் 24 25க்கும் வித்தியாசம் இல்ல. 25ல வயநாடு வந்ததை பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது. ஓஹோ, நான் அப்டேட் ஆகல. ஆமா 24ல ஆனா சாட் ஜிபிடில இருக்கு அதெல்லாம். அதுலயும் பழைய அப்டேட்டட் டேட்டா தான். ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி இயங்கும்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க ஏதோ கண்டுபிடிச்சு போடுவாங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க கொடுக்குற டேட்டாவை அது எடுத்துக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், வயநாட்டுல என்ன நடந்தது, எத்தனை உசுறு போச்சுன்னு கேட்பேன். அது எனக்கு தெரியாது. உடனே நான் வயநாடை பத்தின இன்ஃபர்மேஷன் எடுத்து இங்க இத்தனை பேர் இருந்தது, அதை நான் ரெஸ்கியூ பண்ணிருக்கேன், இதை நான் அப்டேட் பண்ணிருக்கேன்ற தகவல் நான் கொடுக்கும் போது அது எடுத்து வச்சுக்கும். அதை இன்னொருத்தருக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அதோட பரிமாற்றங்கள். இங்க கொடுக்கறது தான் அதோட வேலை. அந்த ஏஐ என்ன பண்ணா டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது டேட்டாவோட இண்டஸ்ட்ரி. நீங்க ஏஐ மட்டும் இன்னைக்கு டாப் இல்ல, டேட்டா சயின்ஸ்ன்ற இண்டஸ்ட்ரி தான் அடுத்த 40 வருஷத்துக்கு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா அது உள்ள வாங்கிடும். இந்த ஏஐ என்ன பண்ணும், நான் கேட்கக்கூடிய கேள்வியை ஒட்டுமொத்த டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டால இருந்து எது அதற்கான ஆக்சுவலான ஆன்சர்ஸா இருக்கும்னு சொல்லி அதை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளவுதான் அதோட ப்ராசஸே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஏஐ வச்சு ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியும், ஒரு ஏஐ வச்சு டேரக்டா வேலையை அப்ளை பண்ண முடியும், ஒரு ஏஐ வச்சு நீங்க டேரக்டாவே இத்தனை விஷயங்களை நீங்க ஆன்லைன்ல பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாம், இன்டர்நெட் மயக்கப்பட்ட டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட முடியும். நீங்க நடுவுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, 13-15 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மனுஷன் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அவன் என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறானோ அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணா போதும், அவன் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்றது அந்த கண்ணாடி பிம்பமா காட்டுது. ஓஹோ, அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. இன்னைக்கு நாம இதைத்தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவில இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு என்னடா சாட் ஜிபிடினா என்னன்றதை தேடிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வாட் இஸ் சாட் ஜிபிடின்னு தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மறைமுகமா இப்ப சாட் ஜிபிடிக்கும் நம்ம தான் பிசினஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க டீப் சீக்கை பயன்படுத்தக்கூடியவங்க சாட் ஜிபிடி எப்படி இருக்குன்னு பயன்படுத்தி பார்ப்பாங்க. ரெண்டுத்தையும் பயன்படுத்தும் போது நீங்க சொன்ன மாதிரிதான் ஐபோன் யூஸ் பண்றதுக்கும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றதுக்கு வித்தியாசங்கள் இருந்தாலும் ஐபோன் மாதிரியான ஒரு செக்யூர்டு பிளாட்ஃபார்ம் தான் நான் விரும்பணும்னு நினைப்பேன். ஆனா அதிகபட்ச யூசர்ஸ் போகக்கூடியது டீப் சீக்கா இருக்கும். இன்னைக்கு டீப் சீக்கா இருக்கக்கூடியது நாளைக்கு இன்னொரு பிராண்டா மாறும். நாளைக்கு இந்தியா சீக்குன்னு ஒரு புது கம்பெனி உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் சான்சஸே கிடையாது. பட் நம்ம படணும். ஆனா சென்னாவில் நம்ம பாராட்டக்கூடியது என்ன விஷயம்னா, ஒரு சர்வர் இல்லாம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்சசிபிலிட்டி நீ கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, மிக மிக குறைவான ஒரு பணத்துல ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றத ப்ரூவ் பண்ணிக்க நீ காமிச்சிருக்க. மூன்றாவது, நான் தாண்டான்னு சொல்லி தலைகணத்துல ஆடிட்டு இருக்கேன் எல்லாரோட ஒரே இடத்தை வெட்டிட்டேன். முடிஞ்ச இந்த 3த்தையும் நீ கேட்கும் போது உனக்கு ஒரு நடுக்கத்தை உருவாச்சு. மூணாவது பாருங்க, அழகா அவன் வந்து இந்த இப்ப வந்து இல்லையா வைரஸ் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை, அது அழகா மூடி மறைச்சிட்டான் சீனாக்காரன். இந்த ஒரு விஷயத்துல வந்தோம். ஆமா, அது அப்படியே அமெரிக்கா எப்படா காலி பண்ண நினைச்சிட்டு இருந்தா அவன் அழகா இந்த இதுல போயிட்டான். இப்ப இன்வெஸ்டர்ஸ் அவன் பக்கம் எழுப்பான். மொத்தம் எப்படி பார்த்தாலும் டேட்டா அவங்ககிட்ட போயிடுது இல்ல. நீங்க சொன்ன அதே கதை தான். சீனாக்காரன் இதுல பாருங்க அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, சீனாவில் பயன்படுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல் செக்யூர்டு. தமிழ்நாட்டுல இருந்து நாம் பயன்படுத்தக்கூடியது செக்யூர்டு இல்ல. ஆமா, நான் உன்னை எப்போ வேணா வைப்பேன், எப்போ வேணா கொடுப்பேன், நீ என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி. இதுலயே அவன் இன்னொரு வெர்ஷனும் கொடுத்துருக்கான், R1 ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்கான். இது இன்னும் வந்து ஸ்கில்டு பீப்புள், டெக்னிக்கலி பேக்ரவுண்ட் பீப்புள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நாம எப்பவுமே நம்ம யூசர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சோம்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவோம். ஒரு பொதுவான ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா அந்த விஷயத்துல நாம மூழ்கி போறதை விட அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை அது எப்படி பயன்படும்ன்ற அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். அது மொபைல் போனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ ப்ராடக்டாக இருக்கட்டும், அல்லது இனிமே செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதை நோக்கி பயணிச்சோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை அடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாரும் இருக்கும். கண்டிப்பா நம்ம இந்தியாவும் அமெரிக்கா பார்த்து கத்துக்க வேண்டாம், சீனா பார்த்து கத்துக்க வேண்டாம். நமக்கு என்ன தேவைப்படுது அது நம்மளே தயார்படுத்திக்கலாம். நல்ல ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க. மிக்க நன்றி ஜி. தேங்க்யூ. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.